அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் தேரிக்குடியிருப்பு அருள்மிகு கற்குவேல் அய்யனார் கோயிலில் கல்லர்வெட்டு திருவிழா மிக மிக சிறப்பாக நடைபெற்றது. கல்லர்வெட்டு திருவிழாவின் முதல் நாள் மதியம் வரை மழை விட்டு விட்டு பெய்து கொண்டிருந்தது. கல்லர்வெட்டு திருவிழாவில் 36வது ஆண்டு கோலப்போட்டி 14/12/2024 மலைச்சாரலுடன் கோலாகலமாக தொடங்கியது. கோலப்போட்டியின் முதல் நிகழ்ச்சியாக அனைவருக்கும் கோலம் போடுவதற்குரிய டோக்கன் வழங்கப்பட்டது. அத்துடன் கோலப்பொடியும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் உபயதாரர்கள் தேனி போடி வழிபாட்டு குழுவை சார்ந்த தெய்வ திரு எஸ் பழனிசாமி நாடார், பவளத்தாய் அண்ட் சன்ஸ், தேனி மாவட்டம் திருமலாபுரம் போடிநாயக்கனூர். டோக்கன் வாங்கிய பெண்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது, கோலப்போட்டி நடக்குமா நடக்காதா என்று. ஏனென்றால் சாரல் மழை பெய்து கொண்டிருந்தது. அடாத மழையிலும் பெண்கள் கோலம் போட தயாராகி கொண்டிருந்தனர். முன்பெல்லாம் கட்டம் போட்டு எண்கள் போடப்பட்டிருக்கும். அந்தந்த எண்ணுக்கு உரியவர்கள் கோலம் போடுவார்கள். விடாத சாரல் மழையின் காரணமாக பெண்கள் தாங்களே சாரல் அடிக்காத இடங்களில் கோலம் போட ஆரம்பித்தனர். இதில் உள்ள சிறப்பு அம்சம் என்ன என்று தெரியுமா? கோலம் போடுவதற்கு தேவையான வெள்ளை கோலப்படி கோலப்போட்டி நடத்துபவர்களே கொடுத்து விடுவார்கள். இது மட்டுமா, கோலம் போட்ட அனைவருக்கும் சில்வர் தட்டு, ஏலக்காய், அய்யனார் கோயில் விபூதி, குங்குமம், பிரசாதம் ஆகியவற்றை ஒரு மஞ்சள் பையில் வைத்து கொடுக்கிறார்கள். இவை தவிர சிறப்பாக கோலம் வரைந்தவர்களுக்கு முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு மற்றும் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை போட்ட வண்ண வண்ண கோலங்கள் கண்களுக்கு விருந்தாக காட்சியளித்தது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். See
200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். பரிசுகளையும் அள்ளிச் சென்றனர். ஏரிக்குடியிருப்பு அருள்மிகு கற்வேல் அய்யனார் கோயில் கல்லர்வெட்டு திருவிழாவில் இதுவரை கோலப்போட்டியில் பார்க்காதவர்களும் கலந்து கொள்ளாதவர்களும் அனைவரும் அடுத்த வருடம் கண்டிப்பாக வாருங்கள். பரிசுகளை நீங்களும் அள்ளிச் செல்லுங்கள். அருள்மிகு கற்வேல் அய்யனாரின் அருளும் ஆசியும் பெறுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.